அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஒரு ஹெவி பிளட் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று நமக்கு கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துட்டு கொஞ்சம் கீழே இறங்குனது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அதை தொடர்ந்து கண்டினியூஸாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே ஒரு 2% மேலே டவுன் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட நமக்கு பிப்ரவரி மாசத்துல இருந்து இப்போ ஒரு 31 ட்ரேடிங் டேஸ்ல மட்டும் நிஃப்டி எல்லாம் ஒரு 3000 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி ஒரு 8000 பாயிண்ட், சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11000 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு ஒரே ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா வார் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சரிங்க, வார் நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல. இந்தியன் மார்க்கெட்டை ஏன் இந்த அடி அடிக்கிறாங்க? அதாவது வடிவேல ஒரு காமெடி சொல்லுவார்ல, ஏடா அடிக்கிறீங்கன்னு தெரியுது, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாச்சு அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோட நிலைமை போயிட்டு இருக்கு. ஃபுல்லா பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இறங்கினதுக்கு மெயின் ரீசன் நேத்து ஈரான் 2 கப்பலை டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது குண்டு போட்டு நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்த உடனே க்ரூட் ஆயிலோட ரேட் எல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் ஆனது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு இறங்கிட்டு இருக்கு. ஓகே, இது ஓகேங்க. இது அப்படி இருந்தும் கூட இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தானே வந்துட்டு இருக்கு. இப்போ ரிலையன்ஸ் அங்கே கொண்டு போய் ஒரு ஆயில் ரிஃபைனரி ஓப்பன் பண்றாரு. அதுக்கப்புறம் 2 கப்பல் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தானே, அதுக்காச்சும் ஏறலாமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு உலக லெவல்ல ஒரே ஒரு ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மேலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எதுல இருக்கு அப்படின்னா ஆயில்ல மட்டும்தான், க்ரூட் ஆயில்ல மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல எந்த கப்பல் மூவ் பண்ணாலும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கே தெரியும். அவங்க மேற்கொண்டு ஏதாவது எங்க மேல கை வச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நிரந்தரமா மூடிடுவோம், அந்த பக்கம் ஒண்ணுமே வராது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட நேற்று 2 கப்பல் அந்த பக்கம் மூவ் பண்ணி மறுபடியும் டேமேஜ் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் என்னாச்சு, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க 2 நாளா பெட்ரோல் டிமாண்டுன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம், ஒரு 5 லிட்டர் ஒரு 2 லிட்டர் போற இடத்துல டேங்கை ஃபில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு கேன்ல போயிட்டு கேட்டிருப்போம், ஒரு 5 லிட்டர் கேட்டிருப்போம் கண்டிப்பா. நம்ம இல்லை வீட்டு பக்கத்துலலாம் இந்த மாதிரி நடந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்? டிமாண்ட் இருக்கிறதுனால தான். ஒரு சாதாரண மக்களுக்கே தெரியுது பெட்ரோல் டிமாண்டு, நாம வாங்கி வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வேணா ஒன்று ரேட் ஏறும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதே கான்செப்ட் தான் பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கும். ஓகேங்களா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் சேம் கான்செப்ட் தான். இப்போதைக்கு க்ரூட் ஆயில் டிமாண்டு யூஎஸ் ஆயில் இப்போதைக்கு ஒரு $97-98 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது கூடிய சீக்கிரம் ஒரு $120 வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இப்ப எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், ஜப்பான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு என்ன, இப்போ குளோபல் மார்க்கெட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில்ல மட்டும்தான் பணத்தை போட்டா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து அவசரமா க்ரூட் ஆயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாம எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் பணத்தை எடுக்கிறதுனாலதான் ஸோ மார்க்கெட் எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, பாசிட்டிவ் நியூஸ் இருந்தும் கூட நம்ம பங்கு சந்தையெல்லாம் இந்த அளவுக்கு இறங்குனதுக்கு மெயின் ரீசனுங்கிறது இந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் வைஸா எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு ஒரு 10 EME அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல ஒரு 10 கேண்டலோட ஆவரேஜை கூட இன்னைக்கு பிரேக் அவுட் மேல நடக்கல. அது மட்டும் இல்லாம RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது 30க்கு கீழே போனாலே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 24 சம்திங் பக்கம் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது பையிங் ஆகிற ஜோனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப பேங்க் நிஃப்டி நமக்கு இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மட்டும் 2% இறங்கி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இன்னைக்கான லோ தான். அடுத்த சப்போர்ட் இன்னைக்கான லோ. ஹை பாத்தீங்க அப்படின்னா 54,724. ஸோ சப்போர்ட்டுங்கிறத நம்ம சப்போர்ட்டாவே எடுத்துக்கிறோம். இல்லை என்ன சொல்றதுன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் கேப் டவுன்ல விழுந்தா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். ஏன் அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் வீக் மார்ச் 17th and 18th 2 நாள் ஃபெட்டோட பாலிசி மீட்டிங் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபெட்டோட பாலிசி மீட்டிங்னால அதிகமா இம்பாக்ட் ஆகக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் தான்.
ஸோ நமக்கு மார்ச் 17 அண்ட் 18 ரிசல்ட் வரதுனால கண்டிப்பாக திங்கட்கிழமை மட்டும் மேபி கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. கண்டிப்பாக கம்மிங் வீக்ல ஒரு மார்ச் 17, 18 கொஞ்சம் வந்து புல்லிஷ் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் நிஃப்டி எல்லாம் எந்த இதை தாண்டுனா ஒரு என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு லாங் போகலாம் அப்படின்னா ஒரு 24,000 ரீச் பண்ணணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓவர் சோல்டில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ 24,000 கொஞ்சம் ரீச் பண்ணி கொஞ்சம் மேலே வந்தாதான் கொஞ்சம் லாங்ல போகிறதுக்கெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான லோ வந்து சப்போர்ட்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 23,492. இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 10 EMA இன்னும் கிராஸ் பண்ணலை. இந்த ரெட் கலர் வேவ் லென்த் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட் கலர் வேவ் லென்த் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணிட்டாச்சு வந்துடும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 EMA பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து கிராஸ் பண்ணாமல் இருக்கு. ஸோ இதையாச்சும் கிராஸ் பண்ணணும். இப்போ மண்டே வந்து நம்ம எந்த இடத்துல போனால் பை அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டி வந்து 15 அதாவது 20 EMA 10 EMA கிடையாது. இது ஒரே நிமிஷம் இருங்க. சாரி 20 EMA 10 EMA கிராஸ் பண்ணிடுச்சு. 20 EMA ஆச்சு மூவிங் ஆவரேஜ் ஆச்சு. நம்ம இது வந்து கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை கிராஸ் பண்ணி ஒரு கேண்டல் க்ளோஸ் வச்சாதான் நமக்கு வந்து அடுத்த ஒரு பை சைட் கொஞ்சமாச்சு நமக்கு வந்து பை சைடு போகும். இல்லைன்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. இப்போ நிஃப்டி நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் நியர்ல தான் இருக்கு. அப்படி இருந்தா கூட ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு பை சைடு பிரேக் அவுட் லெவல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜோன் வந்து எடுத்துக்கலாம் 23,258. இப்போ டபுள் பாட்டம் சப்போர்ட்ல நிக்குது. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப மண்டே இந்த ஜோன் 23,260 பிரேக் அவுட் பண்ணா கொஞ்சம் வந்து பை வந்து எதிர்பார்க்கலாம். அது எவ்வளவு தூரம் அப்படின்னா 23,492 வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கு வந்து 20 EMA இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நெக்லைனை பிரேக் பண்றது மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்லைனுங்கிறது 25,286. நெக்லைன்னா என்னன்னா பை சைட் பிரேக் அவுட் லெவல். சப்போர்ட்டுங்கிறது 25,099. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 25,512. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி பார்க்கணும். இப்போ மிட் கேப் நிஃப்டியை எடுத்துக்கிட்டா கூட சப்போர்ட் ஜோனுங்கிறது 12,580. பை சைடு பிரேக் அவுட் லெவலுங்கிறது 12,693. ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,872. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து 1,500 பாயிண்ட் இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 1.95% பக்கம் டவுன் ஆயிருக்கு. நெக்லைன் இதோட பை சைட் பிரேக் அவுட் லெவலுங்கிறது 74,922. சப்போர்ட்டுங்கிறது 74,459. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 75,576. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ரொம்பவே வேகமா வந்து வீக் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இந்திய பங்கு சந்தையில இருந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஸோ இந்தியா மேல வந்து நம்பிக்கை இல்லை போல இருக்கு, அதனாலதான் FIS வந்து பணத்தை ரொம்ப வேகமா வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை LPG இந்த சிலிண்டர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பெட்ரோல் பிரச்சனையா இருக்கலாம். ஸோ இனிமேல் இந்தியா வந்து பெட்ரோலே இல்லாம போயிடும், கேஸே இல்லாம போயிடும், அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பணத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையான ரீசன் அது கிடையாது. க்ரூட் ஆயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக தான் பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல கொஞ்சம் வந்து நிலவரம் வந்து சரியா வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சின்ன சின்ன ரீசனுக்கெல்லாம் இவ்வளோ பெருசெல்லாம் இறங்காது. LPG கேஸ், ஏன்னா LPG கேஸ் அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு காரணம் மெயினாக கூட இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக தான். ஓகே, இப்போ இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நேற்று வந்து எவ்வளோல இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 22.35 ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22.88 தாண்டி இப்போ 23 சம்திங்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ USD INR இதுக்கு மேலே ஏறுமா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். USD INR நேற்றே வந்து 92.47 ரீச் ஆனது. இப்போ 92.4244 போயிட்டு இருக்கு. ஒரு 93 வந்தது அப்படின்னா ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இல்லை ஒரு மிடில் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கோ இல்லைனா இன்னைக்கு லோ USD INR வந்து 92.31 அதை தாண்டி கீழே ஓப்பனிங் வச்சாலும்
மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. எப்படியும் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அதுதான் சொன்னல, இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் விட டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நெக்லைனாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கொஞ்சம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க இருக்கு அப்படின்னா, மாறி மாறி க்ரூட் ஆயில் ஒரு வாலட்டிலிட்டி தான். மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 95.87 வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. இது வந்து பையா டிமாண்டா, இப்போ மார்னிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நாம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் சப்ளை நியூஸுங்கிறது எதுவுமே இது வரைக்கும் வரல. அதனால நம்ம இந்த இடத்த மறுபடியும் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 9000 பிரேக் அவுட் பண்ணா, மறுபடியும் ஒரு 9000 பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது நமக்கு வந்து இந்த இடம் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனு 8826. ஸோ அந்த இடத்துல இருந்து மேலே வந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டுங்கிறது 8826. நம்ம அதையும் பிரேக் அவுட் அந்த இடத்துல டச் பண்ணிட்டு மேலே வந்தால் கண்டிப்பாக 9079 இல்லைன்னா அதுக்கு மேலேயும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்குறாங்க, எங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப 305.8ங்கிறது இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதோட செல் சைடு பிரேக் அவுட் இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு 15 மினிட்ஸில். 301.8 தான் ஈவினிங்கான செல் சைடு பிரேக் அவுட் லெவல். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் 289.9 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். கோல்டு அண்ட் சில்வர்லாம் என்னதாங்க ஆகுதும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை உள்ளார. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது வார் நின்னது அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் பெரிய அளவில் இறங்கிடும் அப்படின்னு. ஏன்னா வார் நிற்கிற மாதிரியும் தெரியல. அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் ஃபியூச்சர் சைடெல்லாம் செல்லிங் சைடாச்சு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. வார் நிற்கிற மாதிரியும் தெரியல, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரே மாதிரியே கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது. இப்போதைக்கு யூஎஸ் ஆயிலில் தான் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் பார்க்கலாம். இப்போ கோல்டோட சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,59,493, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,61,676. ஸோ சப்போர்ட் ஜோனில் நிற்கிறனால பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இந்த இடம் தான். நமக்கு 1,59,626 தான் நமக்கான கோல்டோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டா நமக்கு நியர்பை சப்போர்ட்ல தான் நிற்கிது 2,60,158. ஸோ அந்த இடம் வந்து அகைன் வந்து புஷ் பண்ணி ஒரு 4,000 to 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. வார் வந்து சீஸ்ஃபயர் நியூஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் மட்டும்தான் இது வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியல. சீஸ்ஃபயர் நியூஸ் கொடுப்பாங்களா இல்லைன்னு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த 2 நாள்ல சனி ஞாயிறு அன்னைக்கு சீஸ்ஃபயர் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 5 நாள் கொடுக்காதது எப்படிங்க சனி ஞாயிறு அன்னைக்கு மட்டும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இருந்தாலும் அவர் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்து ஈரான் லீடர் அவரை வந்து விசாரிச்சிருக்கிறாரு. நாங்கள் அடித்த தாக்குதலில் அவர் இறந்திருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன், ஒரு சில காயத்தோட தான் வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அவங்கள வந்து தடுப்பு தான் ஏற்றும். ஓகேங்களா? பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.